மணி என்ன ஐயோ நம்ம டான்ஸ் வேறு ஆடணும் என்ன பண்ணுறது. ஒரு இதுக்கு வேறு யூடியூப் வேறு ஒரு பாட்டு வேறு ஆடணும். ஆடினா தான் நல்லாயிருக்கும். அப்போ தானே நிறையா பேர் லைக் கொடுப்பாங்க. என்ன பண்ணலாம், போய் மணியன்ட்ட போய் டான்ஸ் கேட்கலாமா? மணியனை சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க. அந்த அண்ணன் தான் கேட்டோம்னா நம்ம நல்லா பழகிக்கலாம். போய் மணியன்ட்ட போய் கேட்கலாம். ஒரு ரெட்டு கேட்டோம்னா அந்த அண்ணன் பழகி விட்டுருவாங்க. மணியண்ணா, ஆனால் ஒரு இது நான் உங்கள்கிட்ட ஒரு உதவிண்ணா. ஆனால் எனக்கு வந்து யூடியூப்புக்கு வந்து ஒரு டான்ஸ் ஒன்று ஆடணுண்ணா. அதுக்கு வந்து அது ஆடுனா கொஞ்சம் லைக் கிடைக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதனால் வந்து கேட்கலாம், ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடணுண்ணா. சரி நீங்கள் டான்ஸ் ஆடுவீங்களா, அதனால் உங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒடியாந்தண்ணா. எனக்கு ஒரு டான்ஸ் ஒன்று பழகி கொடுண்ணா. டான்ஸ் ஆடுறது ஒரு பெரிய விஷயமா? இப்படி 4 ஸ்டெப்பு, 4 ஸ்டெப்பு போட்டு காலை இப்படி தூக்குனா அண்ணா, அது அப்படி காலை தூக்குறது நாய் ஒன்று கூடுற மாதிரி இருக்குதுண்ணா எனக்கு. இது எப்படின்னா எப்படி இது அதை அதுதான்ப்பா இப்போ டென்ட்டு இது பேசணப்பா. இது என்னடா ஒட்டாங்கால தூக்குறது, சோத்தாங்கால தூக்குனா அது நாய் என்ன ஆய் காத்தாலும் இருந்துச்சுன்னா ஒன்றுக்கு போகிற மாதிரி இருக்குது. நான் அதை பார்த்தா கேவலமாக எடுப்பாங்கடா. பேசுனா சரி அந்த பேசுறே நான் பண்ணி பார்க்கலாம். லைக் கொடுப்பாங்கப்பா. அஜுமாலமாண்ணா, சரி நீங்கள் பண்ணுவாங்க. சரி அப்படின்னா நானும் போட்டு பார்க்குறேண்ணா. நான் இந்த டான்ஸ் போட்டு பார்க்குறேன். என்ன பார்க்குறவங்க வந்து என்னடா நாய் மாதிரி காலை தூக்குறானேன்னு நினைப்பாங்க. நினச்சிட்டு போகிறாங்க. நம்மளுக்கு லைக் கொடுத்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி, நம்மளுக்கு அதுதான் முக்கியம். நம்ம அதையே போட்டு பார்க்கலாண்ணா. சரிண்ணா, ஓகேண்ணா. நான் போய் நான் உடனே வரேண்ணா, பேண்ட் மாட்டிக்கிட்டு வரேண்ணா. சரி.